பிரதர் வணக்கங்க. வணக்கம் சார். பிரதர் உங்கள் பேர் என்ன ஊருங்க? நம்ம சார் என் பேர் சுரேஷ்குமார். சரி. ஊர் வந்து ஆர்ஆர் இருக்கும் சார், திருப்பேட்டை தாலுக்கா. சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பிரதர்? விவசாயம் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சார் நான் ஆட்டோமொபைல் வச்சுருக்கேன். சரி. அது இல்லாமல் கோமதி டீலர் உளுந்தூர்பேட்டையில் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. அது இல்லாமல் எனக்கு இது ஆட்டோமொபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஹார்வெஸ்டர் மிஷின் இருக்குது. தென் வந்து 10 வருஷத்துக்கு மேலே டிராக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி சரி. பல விதமான டிராக்டர் பார்த்துருக்கேன். சரி சரி. அதேமாரி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி நியூ ஹாலண்ட் வந்து ஃப்ரெண்டோட ரெக்கமெண்ட் மூலயமா நியூ ஹாலண்ட் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்கிறதுனால நான் நியூ ஹாலண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டு நான் மற்ற வண்டி மகேந்திரா ஓட்டியிருக்கேன், சுராஜ் ஓட்டியிருக்கேன், ஜாண்டியர் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியை காட்டிலும் எனக்கு நியூ ஹாலண்ட் வந்து எல்லா விதத்துலையும் பெட்டராக தோணுது. 5 கலப்பையாக இருக்கட்டும், ரொட்டேட்டராக இருக்கட்டும், இல்லை ஆம் கலப்பையாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ராக்கெட் கலப்பையாக இருக்கட்டும், எந்த கலப்பையாக இருக்கட்டும், அது உழவுக்கோ இல்லை டிப்பருக்கோ எல்லாத்த விட எனக்கு இது பெட்டராக தோணுது. என்ன ஒரு ஸ்பெசிலிட்டினா, மற்ற வண்டியில் வந்து வீல் பேலன்ஸ் வந்து ஜாண்டியராக இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா அந்த வீல் வந்து பேலன்ஸு கிடைக்காம ஒன் சைடை வந்து ஜர்க் ஆகிற மாதிரி ஒரு பேலன்ஸ் ஈவனாக வராது. இதில் வந்து அந்த மாதிரி பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி மூவிங்க்கும் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு வந்து இன்னொன்று ஆம் கலப்பைக்கு வந்து அந்த இன்னும் ஒரு ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக போட்டாவே நம்ம அந்த லெவல் வந்து ஆமில் வந்து லெவல் கண்ட்ரோல் வச்சிட்டோம்னா அந்த லெவலுக்கு நம்ம ஆம் கலப்பைக்கு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்து ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எல்லாம் ஸ்டேபிளாக பக்காவாக உழவு வந்து பக்காவாக இருக்குது. விவசாயம் வந்து மற்ற கஸ்டமரும் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக எதிர்பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. இது இப்போ உங்களுக்கு இந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுங்க? இந்த வண்டி ஒரு உதாரணத்துக்கு ரொட்டவேட்டர் 42 ரொட்டேட்டருக்கு வந்து நம்ம 42 கத்தி தான் போட்டு ஓட்டுறோம். ரொட்டேட்டருக்கு வந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 to 3.5 நம்ம ஏரியாவுக்கு வருதுங்க. கொஞ்சம் கருமண் ஏரியாவாக இருந்தால் அதிகபட்சம் 4 போகுது. சரி. ரொட்டேட்டருக்கு 42 கத்திக்கு. இது மற்ற டிராக்டர் கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் வந்து கூட கிடைக்குதுங்களா? எப்படி பெஸ்ட்டாக இருக்குங்களா எப்படிங்க? இல்லை, மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது இப்போது பிராண்டை நான் குறிப்பிட விரும்பலை. எனக்கு இந்த மற்ற டிராக்டரை விட இந்த பிராண்டு எனக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜ் வந்து பெட்டராக இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஹவர் இந்த வண்டி ஓடி இருக்குங்க நீங்கள் எடுத்து? சார் நான் வண்டி எடுத்து 800 ஹவர் பக்கமாக ஓடி இருக்கேன். சரி. இப்போ இந்த 800 ஹவரில் உங்களுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்குங்களா? எப்படி இல்லை சார், இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. சரிங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பெட்டராக இருக்குது. சரி. இப்போ இந்த வண்டிக்கு சர்வீஸ்லாம் எங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? சார் சர்வீஸு எப்பயுமே கம்பெனி தான் சார், வெளியில் சர்வீஸ் பண்ணுறதில்ல. சரி. சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனி பக்கமாக இருக்கிறதால கம்பெனிக்கு போயிடுவோம். இல்லை நம்ம வேறு ஏரியாவில் இருக்கோம், வெளியில் இருக்கோம், அர்ஜென்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னா கால் பண்ணாவே உடனே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க? சர்வீஸ்லாம் உடனே கூப்பிட்ட உடனே வந்து பண்ணி கொடுக்குறாங்களா? இல்லை, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் எதுவும் கேட்கவே தேவையில்ல. எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது சார். சரி, பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நியூ ஹாலண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா நியூ ஹாலண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? ஷூர் சார், 100% நான் கண்டிப்பாக பண்ணுவேன். 100% பண்ணுறேன். சரி. நீங்கள் நியூ ஹாலண்ட் எடுத்ததுனால ஹாப்பியாக இருக்கீங்களா சார் நீங்கள்? கண்டிப்பாக சார். நியூ ஹாலண்ட் நான் எடுத்ததால தான் நான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ.